Samsung Galaxy M14 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா அண்டர் 15,000 வந்து போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 15,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஒரு மிக்சர் ஃபீல் கொடுத்த ஃபோனாக இருந்தது. பட் இப்போ 2024 வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து 10,000 to 12,000 ரூபி ப்ரைஸில் வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இப்போ நம்ம வாங்கலாமா, ஒர்த்தாக இருக்குமா? இந்த ஃபோனோட அன்பாக்சிங், குயிக் ரிவ்யூ, அதுலேயே வந்து கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராமில் வந்து ATT டீல்ஸ் சேனலில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட சாம்சங்கோட Galaxy M14 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோனோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பிராண்டிங் இருக்குது. பேக் சைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. MRP வந்து 17,990 போட்டிருக்காங்க. பட் இது வந்து நமக்கு அரௌண்ட் அந்த 14-15,000 ருபீஸ் கிடைக்கும். ஆஃபர் டைமில் இன்னொரு கம்மியான ப்ரைஸ்க்கும் கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீல் இருக்கும். சீல் பக்கத்தில் லெஃப்ட் சைடு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்தியாவில் வாங்கின நீங்கள் சாம்சங் ஃபோன் வந்து ஃபாரின் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்தியன் சிம் கார்டு போட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணும்போது கரியரை வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போய் இதே ஃபோன் வந்து இருக்கக்கூடிய சிம் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நாக்ஸ் செக்யூரிட்டியோட வருது. செக்யூர்ட் பை நாக்ஸ்ன்றது வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து IC சில்வர் கலர் 4GB + 128GB மாடல் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீல் கட் பண்ணிடலாம். அண்ட் பாக்ஸ் என்னடா ஸ்லிம்மாக இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வாட்டி பட்ஜெட் ஃபோன்லேயுமே வந்து அவங்க சார்ஜர் கட் பண்ணிட்டாங்க. கேட்டால் பட்ஜெட்லேயே வந்து அஃபோர்டபுள் 5G ஃபோனை கொடுக்குறோம் அப்படின்வாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்து ஃபோன் இருக்குது. நான் வந்து அமேசானில் பார்க்கும்போது பயங்கர ஒயிட் கலரில் இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு கிரேயிஷ் கலரில் இருக்குது. அண்ட் உள்ளே ஒரு குட்டி பெட்டி வந்து எப்பவும் போல் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து சிம்மஜிட்ட பின் இருக்குது. அண்ட் Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் கைட் அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார் வேல்யூவும் இருக்குது. ஹெட் சார் வந்து 0.693 Watt/kg. பாடி சார் வேல்யூ வந்து பேசிக்காகவே வந்து சாம்சங் ஃபோனில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமான சார் வேல்யூ வந்து 0.69 தான். ஸோ அது வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. கம்மியான சார் வேல்யூ உள்ள ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட பேக் நமக்கு பார்த்தோன்னா பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம F13லலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டெக்ஸ்டர் டிசைனோட கொடுத்துருப்பாங்க. F23லேயே வந்து டெக்ஸ்டர் டிசைன் இருந்தது. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பிளாஸ்டிக்ன்றதுனால வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து சீக்கிரமாகும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்கின் இல்லை பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. அண்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் வந்து ஒரு நல்ல ரீச்சபிளான பொசிஷனில் இருக்குது. அதுலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமுக்கு வந்து ஸ்பீக்கர் வென்ட்டு, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில். அதுக்கப்புறமா Type-C சார்ஜிங் போட்டிருக்கு. மெயின் மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது இந்த ஃபோனில். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. சிம் ட்ரே ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்றது வந்து பார்க்கலாம். எஸ், ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஸோ ஒரே டைமில் வந்து 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு டப்பாலேயே ஒட்டி வச்சுருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா சாம்சங்கோட பிராண்டிங் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து டீசெண்டாக இருக்குது. செக்யூர்ட் பை நாக்ஸ். ஸோ லக்கிலி வந்து நாக்ஸ் சப்போர்ட்டோட வருது. ஃபுல் ஃப்ளெஜ் 1 year இருக்கா இல்லை கோர் வெர்ஷன் இருக்கா அப்படின்றத வந்து உள்ளே போய் பார்க்கலாம். மோஸ்ட்டாக நமக்கு சர்ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. F14க்கும் இந்த ஃபோனுக்கும் பார்த்தோன்னா அதில் வந்து டுவல் கேமரா, இதில் வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா வெர்டிகலாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு LED ஃப்ளாஷ் இருக்குது. லுக் வந்து பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஃபோனோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பல்கான ஃபீல் இல்லை. பட் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது பெசல்ஸ் எல்லாமே வந்து செம்ம திக்கராக இருக்குது. ஃப்ரண்ட் சைடு அண்ட் டாப்பில் வந்து ஒரு U-drop நாச்சோட வருது. அண்ட் ஃபோனோட வெயிட் பார்த்துலாம் 207 grams இருக்குது. கொஞ்சம் ஒரு திக் அண்ட் பல்கான ஃபோன் தான். பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பல்கான ஃபோன் 1/4 கிலோ ஃபோன் தூக்குற அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபோன் வந்து பெரிய சைஸில் இருக்கிறதுனால வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபோனை வந்து நான் குயிக்காக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஃபோனை எப்படி செட்டப் பண்ணுறது அதை பற்றி வந்து நம்ம சேனலில் டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கோம். One UI ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஃபண்டோச்சோஸ், ரியல்மி, ரெட்மி, மற்ற பிராண்ட் ஃபோன்ஸும் வந்து நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இனிஷியலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஃபோன்ஸோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. டிஸ்பிளேக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்க, மோஷன் ஸ்மூத்னஸ் வந்து மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 60
60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து நம்ம அடாப்டிவில் செட் பண்ணோம் அப்படின்னா 90 Hzல வந்து ஒர்க் ஆகும். பட் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் பேஸ் பண்ண மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். பட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பட் முக்கியமான விஷயமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் தான். இங்கே பார்த்தோன்னா 1 UI கோர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்காது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து கொடுக்கல. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு Android 13 வருது. இது ஒரு சூப்பரான விஷயம். செக்யூரிட்டி அப்டேட்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு February மந்தில் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து நம்ம ஸ்டோரேஜும் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அவுட் ஆஃப் 128 GB வந்து நமக்கு 23 GB வந்து யூஸ் ஆகிருக்கு. 105 GB வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்துருங்க. மோட் பேட்டரியில் வந்து ப்ரொடெக்ட் பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணாலுமே வந்து 85% வந்து அதுக்கப்புறமா சார்ஜிங் கட் பண்ணி விட்டுரும். அதுக்கு மேலே சார்ஜ் பண்ணாது. ஸோ ஒரு லாங்கர் டைமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொடெக்ட் பேட்டரி வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 25 வாட் வரைக்குமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா 10 வாட்டில் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். அண்ட் முக்கியமாக வந்து அடாப்டிவ் பேட்டரி எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் யூசேஜ் பேட்டர்ன் வந்து கொஞ்ச நாள் ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து வேறு லெவலில் பேட்டரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். 1 UIயில் அது சூப்பரான விஷயம். ஸோ நான் வந்து இன்டர்நெட் எதுவும் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாமல் பை டிஃபால்ட்டாக இருக்க ப்ரீலோடட் ப்ளூடூத்னு பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் சாம்சங் ஹெல்த் மற்ற பேசிக்கான சாம்சங்கோட ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சாம்சங் அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறமா செக்யூர் ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ செக்யூர் ஃபோல்டரில் ஆப்ஸ் எல்லாமே வந்து போட்டு யூஸ் பண்ணுறதுனால வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து செக்யூர் ஃபோல்டரில் இருக்க ஆப்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ஒரு சூப்பரான விஷயம். சாம்சங் பே மினி இருக்குது. இதில் வந்து நம்ம UPI டிரான்சாக்ஷன் கூகுள் பே, ஃபோன்பேயில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அது வந்து சாம்சங் பே மினியில் இருந்து பண்ணலாம். UI வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பே மினி யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கேமரா ஓப்பன் பண்ணோன்னா மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனால் நமக்கு அந்த டெடிக்கேட்டட் 50 MP மோட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து டெடிக்கேட்டடாக வந்து அந்த 50 MP மோட் கொடுத்துருக்காங்க. வீடியோவில் ரியரில் வந்து ஃபுல் HD 30 தான் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபுல் HD 30 ஷூட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபுல் HD 60 or 4K சப்போர்ட் வந்து கிடையாது. சிம்பிளாக இருக்குது. UI வந்து கேமரா UI பார்த்தோன்னா நைட் மோடு, ப்ரோ மோட் எல்லாமே வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஸ்லோ மோஷன் வந்து இல்லை. அண்ட் இந்த ஃபோனில் வந்து அல்ட்ரா வைட் கேமரா இல்லை. ஸோ மெயின் கேமரா ஒரு சிங்கிள் கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் வந்து நான் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம டெய்லி யூசேஜ்க்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் பில்டு குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒரு கிளாஸி ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கின் வந்து அப்ளை பண்ணலாம். நான் கரண்ட்டாக கேட்ஜெட் ஷீல்டோட டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து அந்த கலருமே வந்து நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து ஸ்க்ராச்சஸையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியும். நம்ம சேனலில் கவர் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கேட்ஜெட் ஷீல்டோட ஸ்கின் தான் அப்ளை பண்ணிருக்கேன். அந்த ஸ்கின்னோட லிங்க்குமே வந்து நான் கீழே தரேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து அவங்க சைட்டில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நம்ம சேனலோட கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறதுனால அடிஷ்னல் 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின் மட்டும் இல்லாமல் கேர்வ்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ப்ளஸ் புதுசாக வந்து டெம்பர்ட் கிளாஸ் கூட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தரமான ப்ராடக்ட்ஸ் ரீசனபிளான ப்ரைஸில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் வந்து கொஞ்சம் திக்கான சைடில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9.4 mm திக்னஸ் இருக்குது. பட் ஒரு 4-5 நாள் நம்ம இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா செட் ஆகிடும். பட் கேஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அண்ட் ஓவரால் வெயிட்டுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுரும். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஃபோன் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகலை. பட் சேஃப்டி பர்பஸ்க்காக நான் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து அப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.6 இன்ச் இந்த வாட்டி வந்து PLS டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. F23 எல்லாமே வந்து TFT பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு மேஜர் அப்கிரேட்னே சொல்லலாம். நம்ம PLS பேனல் வந்து சாம்சங்கோட ஓன்
டோன் பேனல் தான். வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டாலாக நேரோவாக தெரியும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு. பட் சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ் வந்து நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் டாலான சைடில் இருக்குது. அண்ட் ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. டிஸ்பிளே வந்து ஷார்ப்பாக தான் இருக்குது. நமக்கு அதில் வந்து குறையே இல்லை. ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் இல்லாமல் நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து வைட் 1L1 சர்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம HD கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு பார்க்கும்போது ஓவரால் ஒரு நல்ல ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. One UI வந்து ஃபீச்சர் ரிச். பட் இந்த ஃபோனில் வந்து கோர் UI கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து One UI 6 அப்டேட்டுமே வந்திருக்கு. இது Android 14 பேஸ் பண்ணுது. அண்ட் Android 15 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து லாஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து One UI 6 அப்டேட்க்கு அப்புறமா ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மல்டிமீடியா விஷயத்துக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து ஓரளவு டீசெண்டான அவுட்புட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நார்மல் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் கனெக்டிவிட்டி விஷயத்துக்கு வந்து 4G 5G சப்போர்ட் எல்லாமே இருக்குது. 5G எத்தனை பேண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து 5G எல்லாமே வந்து அவுட்டோரில் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இண்டோர்ஸ் எல்லாமே வந்து 5G கனெக்டிவிட்டி நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் வந்து அந்த ஃபுல் ஃப்ளெஜாக வந்து நமக்கு 5G இல்லை. வெளியில் போனாலுமே வந்து நமக்கு 4G 5Gன்னு வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஃபோன் வந்து 5G கேப்பபிள் ஃபோன். 4G ப்ளஸ் கனெக்டிவிட்டியுமே இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. அண்ட் வைஃபையோட ரிசப்ஷனுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இண்டோர் யூசேஜ்க்கு வந்து நமக்கு பிரச்சனையே இருக்காது. அண்ட் ஃபோன் வந்து இண்டோர் சிக்னல் ரிசப்ஷனுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது. அண்ட் ப்ராசர் விஷயத்துக்கு வந்து Exynos 1330 அந்த 5 nanometer பேஸ்டு ப்ராசர் சிமிலராக வந்து நமக்கு 1280 அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது M13 பெரிய அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. M13 வந்து நமக்கு அந்த டெய்லி யூசேஜ் பண்ணும்போதே வந்து ஃபோன்ஸ் லைட்டாக வந்து லேக் ஆகிறது நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். M13 ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வரும்போது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபோனோட UI ஃப்ளூயிடிட்டி பெட்டராக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS ஸ்டோரேஜ் இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால CPUக்கு வந்து லோடு அதிகமாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. இன்ஃபேக்ட் M34ஓட ஸ்லைட் ஒரு பெட்டர் பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு M14 இருக்குது. அண்ட் கேமிங் விஷயத்துக்கு வந்தோன்னா ரொம்ப ஹெவி கேமிங் இல்லை அப்படின்னா கூட கேஷுவல் கேமிங் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். அண்ட் வைஃபைல நீங்கள் வந்து கேம்ஸ் எதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. தெர்மலுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. பட் மொபைல் டேட்டாவில் நமக்கு ஃபோன் நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஒரு 10-15 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்லைட் அந்த வார்ம்னஸ் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். பட் கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா வார்ம்னஸ் நீங்கள் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நான் மோஸ்ட்டாக வந்து கேஸஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது 1-2 ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். வைஃபைல அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ தெர்மல்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்குது. நமக்கு வந்து டிவைஸ் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. மொபைல் டேட்டாலாம் அவுட்டோரில் நீங்கள் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன் வந்து சூடாகும். இந்த ஃபோனை வந்து சூடாகும். பட் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இல்லை. பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் விஷயத்துக்கு வந்து 6000 mAh ஒரு மினி பவர் பேங்கை வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து சார்ஜர் இல்லை. பட் சாம்சங்கோட அந்த ஒரிஜினல் 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்போ 40 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு 50% வரைக்கும் சார்ஜ் ஆகுது. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நமக்கு அதில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 1.5 hour ஆகும். பட் இந்த ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நார்மல் டெய்லி யூசேஜில் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக வந்து 8 hours வரைக்குமே வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து வைஃபை யூசேஜ் மல்டிமீடியா வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 10 hours வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த 1 day பேட்டரி பேக்கப் வந்து ஈஸியாக கிடைக்கும். அவுட்டோரில் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் டெம்பரேச்சர்ஸ் இன்டர்னல் டெம்பரேச்சர் எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுனால பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். மோஸ்ட் ஆஃப் த இண்டோர் யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேட்டரி வந்து காம்ப்ரமைஸே இல்லை. எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால இங்கே ஒரு 6000 mAh பேட்டரி போட்டு மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டில் பார்க்கும்போது ஒரு 5300 5500 அந்த மாதிரி வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு நாள் ஈஸியாக வந்து நம்ம பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா ஐடில் பேட்டரி ரன் இருக்குது. நான் வந்து ஃபோன் ஃபுல்லாக ரீசெட் பண்ணி பார்த்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் வச்சுமே வந்து கண்டினியூஸாக வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஐடிலாக ட்ரெயின் பண்ண விட்டேன். ஓவர் நைட்லுமே வந்து நமக்கு ஈஸியாக ஓவர் 5% வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் எதாவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓவரால் பேட்டரி பேக்கப் இந்த ஃபோனுக்கு வந்து பெரிய பாசிட்டிவ்.
ஐடியல் பேட்டரி ட்ரைன் வந்து மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்துன்னா ஃப்ரண்ட்டில் அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் எல்லாமே வந்து சூப்பராக வருது. அதில் வந்து பெருசாக நமக்கு குறையே இல்லை. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரா வீடியோ பொறுத்த வரைக்குமே வந்து பெருசாக ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்க்காதீங்க. ஃபுல் HD வீடியோ வரைக்குமே வந்து மேக்ஸிமம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வந்து ஆடியோ பிக்கப்மே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரியர் கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நல்லா நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. லைட்டிங் நல்லா இருக்கும்போது ஓவரால் எக்ஸ்போஷர் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லோ லைட்டில் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் Redmi 12 மாதிரி ஃபோன்ஸை விட நமக்கு ஒரு பெட்டர் பேட்டரி பேக்கப் இருக்குது. ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியரில் அந்த 50 MP கேமரா வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. ரியரில் போர்ட்ரைட் ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாயிருக்கு. ஸ்கின் டோன்ஸையுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஒரு சில ஃபோன்ஸில் வந்து ஸ்கின் டோனில் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்சதே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஸ்கின் டோன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபோட்டோஸ்லையும் வீடியோஸ்லையுமே வந்து டைனமிக் ரேஞ்சுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள் எல்லாமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். M14 மேக்ஸிமம் ஃபுல் HD 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 4K சப்போர்ட் இல்லை. ஃபுல் HDயில் 60 FPSலையுமே வந்து ஷூட் பண்ண முடியாது. பட் ஸ்டெபிலைசேஷனுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸில். ஸோ அந்த ஸ்டெபிலைசேஷன் மோட் எனேபிள் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு வாக் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு. ஃபோனுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு பிரைட் என்வாயன்மெண்ட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியும். பட் அல்ட்ரா வைட் இல்லாத தான் வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் அல்ட்ரா வைட் இருக்கும்போது நமக்கு ஒரு பெட்ரு கவரேஜ் கிடைக்கும். விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த மரம் எல்லாமே வந்து அல்ட்ரா வைடில் எடுக்கும்போது பயங்கரமாக இருக்கும். 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா வச்சு சூப்பராக இருந்திருக்கும். பட் அல்ட்ரா வைட் வந்து பெரிய அளவுக்கு மிஸ் பண்ணுறேன். பட் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. வீடியோவில் வந்து ஃபோக்கஸிங்குமே வந்து நல்லாயிருக்கு. நமக்கு அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. சாம்சங் Galaxy M14 ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அண்ட் வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் என்னோடய ஆடியோ எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்டன்ஸில் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஓரளவுக்கு டீசெண்டான கவரேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு நல்ல ஒயிட் கவரேஜ் இருக்குது. இப்போ வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ஒரு ஹார்ஸ் லைட்டு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபைனல் வேர்டிக் நம்ம பார்க்கும்போது ப்ரைஸிங் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெகுலராக நான் சேல் டைமில் வந்து நமக்கு பார்த்தோன்னா இன்னமும் வந்து அந்த 14-15,000 தான் செல் பண்ணுறாங்க. பட் அமேசானில் ஓரளவுக்கு நல்ல ஆஃபர் டைமில் 4GB ரேம் மாடலில் வந்து நமக்கு 10,000 to 11,000 rupees கிடைக்குது. அதுவே வந்து 6GB ரேம் ஆப்ஷன் வந்து நமக்கு 12,000 to 13,000 rupeesல கிடைக்குது. சம்டைம் லெஸ் தென் 12,000லையும் கிடைக்குது. அந்த மாதிரி சேல் டைமில் உங்களுக்கு லெஸ் தென் 13,000 கிடைக்குது அப்படின்றப்போ ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த 6GB வேரியண்ட்டே வந்து லெஸ் தென் 12,000க்கும் கிடைக்குது அப்படின்னா ஸோ இன்னும் ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும். 5G கேப்பபிள் ஃபோன் அண்ட் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக குறைய சொல்ல மாட்டேன். ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் கூட வந்து ஓகேவாக இருக்குது. அதில் வந்து நமக்கு பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பேசிக்காக நமக்கு தேவையான சென்சார்ஸுமே வந்து இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. சார் வேல்யூமே வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். 6000 mAh ரொம்ப சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து அந்த 1 day பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் கேமராஸுமே வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும்தான் இல்லை, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் அதை தவிர மற்ற ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபோன்லேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் முக்கியமாக வந்து கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் M14 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெஸ்ட் பை லிங்க், இதோட ஆக்சசரிஸ் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.